அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 215வது நாள். இன்று நாம் ஒசேயா புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். இறைவாக்கினர் ஒசேயா வடநாடான இஸ்ரேலில் ஆமோஸுக்கு சற்று பின்னர் வாழ்ந்தவர். சமாரியா வீழ்ச்சியுற்ற கிமு 722க்கு முன் இறைவாக்கு உரைத்தவர். இஸ்ரேலரின் சிலை வழிபாட்டை கடிந்து கொண்டவர். அவர்களது கீழ்ப்படியாமையை கண்டித்தவர். இவர் கோமேர் என்ற பெண்ணை மணந்து கொண்டார். அவள் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாள். அத்தகையவளோடு அவர் கொண்டிருந்த மன உறவை பின்னணியாக கொண்டு ஓசேயா இறைமக்களின் உண்மையற்ற தன்மையை, கீழ்ப்படியாமையை, நம்பிக்கை துரோகத்தை எடுத்து எம்பினார். கடவுளை விட்டு விலகி சென்ற அவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவார். ஆயினும் இறைவனின் பேரன்பு இறுதி வரை நிலைத்திருக்கும். அம்மக்களை அவர் பக்கம் ஈர்த்து கொள்ளும். அதன் மூலம் முறிந்த உறவு மலரும். இதுவே இவரது நூலின் செய்தியாகும். இன்று நாம் ஹோசேயா அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். ஹோசேயா அதிகாரம் 1. யூதாவின் அரசர்களாகிய உசியா, யோதாம், ஆகாசு, எசேக்கியா என்பவர்களின் நாள்களிலும், யோவாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமாகிய யெரொபெயாமின் நாள்களிலும் பெயரியின் மகன் ஒசேயாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. ஓசேயாவின் மனைவி மக்கள். ஆண்டவர் ஓசேயா வழியாக முதற்கண் பேசிய போது அவர் அவரை நோக்கி, நீ போய் விலைமகள் ஒருத்தியை சேர்த்துக்கொள், வேசி பிள்ளைகளை பெற்றெடு, ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கியுள்ளது என்றார். அப்படியே அவர் போய் திப்லையிமின் மகளாகிய கோமேரை சேர்த்து கொண்டார். அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஒசேயாவை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என பெயரிடு, ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரேலின் இரத்த பழிக்காக ஏகூவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன். இஸ்ரேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன். அந்நாளில் நான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரேலின் வில்லை முறித்து போடுவேன் என்றார். கோமேர் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து, இதற்கு லோருஹாமா என பெயரிடு, ஏனெனில் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன், அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன். அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்க செய்வேன். வில், வாள், போர்க்குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்க போவதில்லை என்றார். அவள் லோருஹாமாவை பால்குடி மறக்க செய்த பின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை பார்த்து, இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல, நானும் உங்களுடையவர் அல்ல. இஸ்ரேலின் ஒருங்கிணைப்பு. ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும். நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். யூதாவின் மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவர். அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள். ஓசேயா அதிகாரம் 2. அம்மி என உங்கள் சகோதரர்களிடம் கூறுங்கள், ருஹாமா என உங்கள் சகோதரிகளிடம் கூறுங்கள். இஸ்ரேல் ஒரு உண்மையற்ற மனைவி. வழக்காடுங்கள், உங்கள் அன்னையோடு வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியுமல்ல, நான் அவளுக்கு கணவனுமல்ல. அவள் வேசித்தனத்தின் குறிகளை தன் முகத்தினின்றும் விபச்சார குறிகளை தன் மார்பினின்றும் அகற்றட்டும். இல்லாவிடில் நான் அவளை துகிலுரித்து திறந்த மேனியாக்குவேன். பிறந்த நாளில் இருந்த கோலமாய் அவளை ஆக்குவேன். பாலை நிலம் போல் ஆக்கி வறண்ட நிலமாக செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன். அவள் பிள்ளைகளுக்கும் நான் கருணை காட்ட மாட்டேன், ஏனெனில் அவர்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள். அவர்களின் தாய் வேசியாய் வாழ்ந்தாள். அவர்களை கருத்தாங்கியவள் ஒழுக்கம் கெட்டு நடந்தாள். எனக்கு உணவும் தண்ணீரும் ஆட்டுமயிரும் சணலும் எண்ணெயும் பானமும் தருகின்ற என் காதலரை பின் செல்வேன் என்றாள். ஆதலால் நான் அவள் வழியை முன்னால் அடைப்பேன். அவள் எதிரில் சுவர் ஒன்றை எழுப்புவேன். அவளால் வழி கண்டுபிடித்து போக இயலாது. அவள் தன் காதலர்களை பின்தொடர்ந்து ஓடுவாள், ஆனால் அவர்களிடம் போய் சேரமாட்டாள். அவர்களை தேடி திரிவாள், ஆனால் அவர்களை காண மாட்டாள். அப்போது அவள், என் முதல் கணவனிடமே நான் திரும்பி போவேன், இப்போது இருப்பதை விட அப்போது எனக்கு நன்றாயிருந்தது என்பாள். கோதுமையும் திராட்சரசமும் எண்ணெயும் அவளுக்கு கொடுத்தது நானே என்பதை அவள் அறியவில்லை. நான் வாரி வழங்கிய பொன் வெள்ளியை கொண்டே பாகாலுக்கு சிலை செய்தார்கள். ஆதலால் நான் எனது கோதுமையை அதன் காலத்திலும் எனது திராட்சரசத்தை அதன் பருவத்திலும் திரும்ப எடுத்துக்கொள்வேன்.
அவள் திறந்த மேனியை மறைக்க நான் கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும் சணல் ஆடையையும் பறித்து கொள்வேன். இப்பொழுதே அவளுடைய காதலர் கண்முன் அவளது வெட்கக்கேட்டை வெளிப்படுத்துவேன். என்னுடைய கையில் இருந்து அவளை விடுவிப்பவன் எவனும் இல்லை. அவளது எல்லா கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் அமாவாசைகளையும் ஓய்வு நாளையும் அவளுடைய திருநாள்கள் அனைத்தையுமே ஒழித்து விடுவேன். இவை என் காதலர் எனக்கு கூலியாக கொடுத்தவை என்று அவள் சொல்லிக்கொண்ட அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் பாழாக்குவேன். அவற்றை காடாக்கி விடுவேன். காட்டு விலங்குகளுக்கு அவை இரையாகும். பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாள்களில் அவள் அவற்றுக்கு நறுமண புகை எழுப்பினாள். வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் பின் போய் என்னை மறந்தாள். இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர். தம் மக்கள் மேல் ஆண்டவரின் அன்பு. ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆகூர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். அவளுடைய நாவினின்று பாகால்களின் பெயர்களை நீக்கி விடுவேன். இனிமேல் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள். அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் வானத்து பறவைகளோடும் நிலத்தில் ஊர்வனவற்றோடும் அவர்களுக்காக நான் ஒரு உடன்படிக்கை செய்வேன். வில்லையும் வாளையும் போரையும் நாட்டினின்று அகற்றி விடுவேன். அச்சமின்றி அவர்கள் படுத்திருக்க செய்வேன். இஸ்ரவேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். மேலும் அந்நாளில் நான் மறுமொழி அளிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன். அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும். நிலம் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் வழியாய் மறுமொழி தரும். அவை இஸ்ரவேல் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர். நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன். லோருகாமாவுக்கு கருணை காட்டுவேன். லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன். அவனும் நீரே என் கடவுள் என்பான். ஹோசேயா அதிகாரம் 3. ஹோசேயாவும் உண்மையற்ற மனைவியும். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: இஸ்ரவேல் மக்கள் வேற்று தெய்வங்கள் மேல் பற்று கொண்டு உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர். எனினும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்துள்ளார். இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறொருவனால் காதலிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள். அவ்வாறே நான் அவளை 15 வெள்ளி காசுகளையும் 1.5 கலம் அளவுள்ள வார்கோதுமையும் கொடுத்து எனக்கென வாங்கி கொண்டேன். பின்பு நான் அவளை நோக்கி, நீ வேசி தொழில் புரியாமலும் வேறொருவனுக்கு உடைமையாகாமலும் நெடுநாள் எனக்கே உரியவளாய் வாழ வேண்டும். நானும் அவ்வனமே உனக்காக வாழ்வேன் என்றேன். இஸ்ரவேல் மக்கள் பல நாள்கள் அரசனின்றி தலைவனின்றி பலியின்றி பலிபீடமின்றி குருத்துவ உடையின்றி குலதெய்வ சிலைகளும் இன்றி இருப்பார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தங்கள் அரசனாகிய தாவீதையும் தேடி வருவார்கள். இறுதி நாள்களில் ஆண்டவரையும் அவர்தம் நன்மைகளையும் நாடி நடுக்கத்தோடு வருவார்கள். ஹோசேயா அதிகாரம் 4. இஸ்ரவேலுக்கு எதிரான குற்றச்சாட்டு. இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு. நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. பொய்யானை, பொய்யுரை, கொலை, களவு, விபச்சாரம் ஆகியன பெருகிவிட்டன. எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றனர். இரத்த பலி மேல் இரத்த பலி குவிகின்றது. ஆதலால் நாடு புலம்புகின்றது. அதில் குடியிருப்பன எல்லாம் நலிந்து போகின்றன. காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகளும் கடல்வாழ் மீன்களும் கூட அழிந்து போகின்றன. ஆயினும் எவனும் வழக்காட வேண்டாம், எவனும் குற்றம் சாட்ட வேண்டாம். உன் மக்கள் குருவோடு வழக்காடுகிறவர்களை போல் இருக்கிறார்கள். பகலிலே நீ இடறி விழுவாய், இரவிலே இறைவாக்கினனும் உன்னோடு இடறி விழுவான். உன் தாயை நான் அழித்து விடுவேன். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். எவ்வளவுக்கு அவர்கள் பழுகினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் எனக்கு எதிராய் பாவம் செய்தார்கள். அவர்கள் மேன்மையை இகழ்ச்சியாக மாற்றுவேன். என் மக்களின் பாவங்களால் இவர்கள் வயிறு வளர்க்கின்றார்கள். அவர்கள் தீச்செயல் செய்யும்படி இவர்கள் ஏங்குகின்றார்கள். குருவுக்கு நேரிடுவது மக்களுக்கும் நேரிடும். அவர்களுடைய தீய வழிகளுக்காக தண்டனை வழங்குவேன். அவர்களுடைய செயல்களுக்கேற்ற பதிலை அளிப்பேன்.
அவர்கள் உண்டாலும் நிறைவடைய மாட்டார்கள், வேசித்தனம் செய்தாலும் பழுக மாட்டார்கள். ஏனெனில் வேசித்தனத்தில் ஈடுபடுவதற்காக ஆண்டவரை கைவிட்டார்கள். இஸ்ரவேலில் சிலை வழிபாடும் குடிவெறியும் மதுவும் திராட்சரசமும் அறிவை கெடுக்கும். என் மக்கள் மரக்கட்டையிடம் குறி கேட்கின்றனர், அவர்களது கோல் மறைமொழிகள் கூறுகின்றது. விபச்சார புத்தி அவர்களை நெறிதவற செய்தது. விபச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு அகன்றனர். மலையுச்சிகளில் அவர்கள் பலியிடுகின்றார்கள். குன்றுகள் மேலும் நல்ல நிழல் தரும் கருவாலி, புன்னை, தேவதார் ஆகிய மரங்களின் கீழும் நறுமண புகை எழுப்புகின்றார்கள். ஆதலால் உங்கள் புதல்வியர் வேசித்தனம் செய்கின்றார்கள், உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிகின்றார்கள். உங்கள் புதல்வியர் விபச்சாரம் செய்தாலும் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிந்தாலும் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன். ஏனெனில் ஆண்கள் விலைமாதரோடு போகின்றார்கள், தேவதாசிகளோடு சேர்ந்து பலி செலுத்துகின்றார்கள். அறிவற்ற அம்மக்கள் அழிந்து போவார்கள். யூதாவுக்கு எச்சரிக்கை. இஸ்ரவேல், நீ வேசித்தனம் புரிந்தாலும் யூதா நாடாகிலும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். கில்காலுக்குள் நுழையாதீர்கள், பெத்தாவேனுக்கு போகாதீர்கள். ஆண்டவர் மேல் ஆணை என்று ஆணையிடாதீர்கள். கட்டுக்கடங்காத இளம் பசுவை போல இஸ்ரவேல் மக்கள் பிடிவாதமாயிருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை புறந்த புல்வெளியில் ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்க்க முடியுமா? எப்ராயிம் சிலைகளோடு சேர்ந்து கொண்டான், அவனை விட்டுவிடு. குடிவெறியர் கூட்டமாகிய அவர்கள் வேசித்தனத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். தங்களது மேன்மையை காட்டிலும் இகழ்ச்சியையே அவர்கள் மிகுதியாய் விரும்புகின்றார்கள். காற்று அவர்களை தன் இறக்கைகளில் பற்றி கொள்ளும், அவர்கள் தங்கள் பலிகளால் நாணமடைவார்கள்.